புஷ்பா புஷ்பா, உன் தந்தை உன்னை தேடி வந்து ஏமாந்து திரும்பி போய்விட்டார். பாவம், தந்தையை காணாது களைத்து போய் தூக்கமா? எழுந்திரு புஷ்பா, உன் தந்தை உயிரோடவாவது அவர் தலையவாவது உன் கொண்டு வருகிறேன். எழுந்திரு. சிஷ்யா, சிஷ்யா சிஷ்யான்னு ஏன்பா கத்துற? புஷ்பா வயிறத்தை தின்னுட்டு இறந்துட்டாளா? செத்துட்டாளா? ஐயோ பாவம். என்னடா அப்பன் செய்த வின மகளை சாகடிச்சிருச்சு. அகம்பாவக்காரி அழிஞ்சா. ஏய், அவளை யாருக்கும் தெரியாம புதைச்சிட்டு சீக்கிரம் வந்து சேரு. பொண்ணு தானா செத்துருச்சோ இல்ல அந்த படுபாவிதான் கொண்டுட்டாங்க. இனிமே என்னென்ன நடக்க போகுதோ? அந்த போறான் பாரு, அந்த பிகர் தான். ஆளை க்ளோஸ் பண்ணிடணும். அதுதான் மாத்தியாரு, இந்த குமாங்குத்து வேலையை பாரு. இந்த பக்கம் 4-5 வேட்டைக்காரங்க போனாங்களா, பாத்தீங்களா? இல்ல. நீங்க யாரு சார்? நான் இந்த ஃபாரஸ்டர். ஓ ஐ see. Oh my God. ஏன் சார்? யார் சார் அந்த தீவெட்டி பசங்க? எல்லாம் அந்த மாணிக்கம் பிள்ளை வேலையா தான் இருக்கும். நிஜம் தானா? உண்மைதானா அழகம்மா? நம்ம காதல் உண்மையானதுதான் நீங்க நம்பணும், இதையும் நம்பணும். அப்படியானால் பாண்டியனை பற்றி மாணிக்கம் பிள்ளை சொன்னதெல்லாம் பாரஸ்கார அண்ணன் அவர் தொழிலுக்கு இடைஞ்சலா இருக்கிறாரே, மகளை கொடுத்து மருமகனாக்கிட்ட தனக்கு 2 விதத்துல லாபம்னு அவர் போட்ட திட்டம். நடந்தது தெரியாம பாண்டியனை பத்தி ஏதோ பேசிட்டேனே. இந்த ஆம்பளைங்க குணமே அவசரப்படுறதானே? இல்ல அழகம்மா, இல்ல. அமைதியா இருந்த செங்கமல தீவிலையும் சூழ்ச்சிகள் ஆரம்பமாயிடுச்சு. சரி, நீ ஏதாவது விபரீதம் ஏற்படுறதுக்குள்ள பாண்டிய கிட்ட போய் சொல்லு. நானும் கண்ணியை பார்த்து அவகிட்ட உண்மையை சொல்லி சந்தேகத்தை போக்கிறேன். ஓடு சீக்கிரம் ஓடு. அப்பா அப்பா. என்ன பாப்பையா? அப்பா, ஆச்சரியப்பட்டு பாண்டியனை மனநோகமடி பேசிவிட்டோமே அப்பா. அதை பற்றி நீ ஏன் இப்பொழுது வருத்தப்படுகிறாய்? அதுதானப்பா நாம் செய்த தவறு. பாண்டியனை பற்றி மாணிக்கமில்லை நம்மிடம் சொன்னது அவ்வளவு பொய் அப்பா. பாண்டியன் நிரபராது என்பதை அழகம்மாவின் மூலம் இப்பொழுதுதானப்பா தெரிந்து கொண்டு. பாப்பையா, பட்டணத்துக்காரியால் ஏற்பட்ட மோகத்தின் வேகத்தால் கண்டபடியெல்லாம் பேசாது. பிறகு நீ குருநாதரின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். குருநாதர்? அவரா குருநாதர்? அவர் குருநாதர் அல்லப்பா, அநீதியின் மொத்த உருவம். அந்த உருவத்தின் நிழலில் சேர்ந்து கொண்டிருக்கும் சேர்வராயனால்
உங்கள் பதவிக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்பா. என்றைக்கு குருநாதர் இந்த தீவில் அடியெடுத்து வைத்தாரோ அன்றைக்கே நம்முடைய சம்பிரதாயம் மறைந்து விட்டது, என்னுடைய குருபக்தி குறைந்து விட்டது. வாலிப துடிப்பும் காதல் துடிப்பும் சேர்ந்து உன்னை இப்படி எல்லாம் பேச சொல்கிறது, அப்படித்தானே? இல்லை, என் இதய துடிப்பு இருக்கும் வரை அந்த எண்ணம் மாறாது. நான் இருக்கும் வரை அதுதான் நடக்காது. அப்பா, நடக்காவிட்டால் இந்த தீவை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை. பாப்பையா, எதிர்கால தலைவனான நீ கேவலம் ஒரு பெண்ணின் காதலுக்கு அடிமையாவதா? இல்லை அப்பா, அந்த அளவுக்கு என் அறிவு சூன்யமாகி விடவில்லை. பாண்டியனையும் என்னையும் நம்பியிருக்கும் இரு பெண்களின் வாழ்வை வளமாக்கத்தான் பட்டணத்திற்கு போக முடிவு செய்திருக்கிறேன். அவ்வளவு சுலபத்தில் நீ இங்கிருந்து போய்விட முடியாது பாப்பையா. குருதேவா, இது குடும்ப விஷயம். எந்த விஷயத்திலும் தலையிட குருதேவருக்கு உரிமை உண்டு. ஆம் செல்லையா, சம்பிரதாயத்தை மீறிய குற்றவாளி உன் மகன். ஈவுக்கு சரியான வார்த்தை சேர்வராய் இருக்க தலைவனாக நீ அரியாசனம் ஏறிய நீயும் ஒரு குற்றவாளி. ஆமா, அப்பன் மகன் இருவருமே குற்றவாளி. குருதேவா, என்ன இதெல்லாம்? ஏன் விளங்கவில்லையா? தந்தைக்கு பின் தனையனுக்கு சேர வேண்டிய தலைமை பதவி நீயாக எடுத்துக் கொண்டாய் இல்லையா? இல்லை, இது அபாண்டம். அண்ணனுக்கு பிறகு தம்பிக்குத்தான் உரிமை. தம்பியே இல்லை என்றால் தான் அண்ணனின் மகனையோ அல்லது மகளையோ உரிமையாக்குவது இந்த தீவின் வரலாறு கண்ட சம்பிரதாயம். தேவா, இல்லை, பொய். இவர்கள் சொல்வது அத்தனையும் பொய். பழைய குருநாதரின் தயவால் தலைவராக வந்தவர் இவர். அதனால் இந்த புதிய குருநாதரின் தயவால் நீ தலைவராக பார்க்கிறாயா? சேர்வராயா, பதவிக்காக நீ எனக்கு எதிராக மாறுவதாயிருந்தால் உன்னை இந்த தீவை விட்டே விரட்டி விடுவேன். ஜாக்கிரதை. நடக்காது. உன் அதிகாரம் அஸ்தமித்து விட்டது. நான் உன்னை இன்றையிலிருந்து நீக்கி இருக்கிறேன் தலைமை பதவியிலிருந்து. சேர்வராயா, நாளையிலிருந்து நீதான் தலைவன். பார்த்தீர்களப்பா, சற்று முன்புதானே இவர்களை பற்றி சொன்னேன், நம்மாமல் மறுத்தீர்களே. ஆமாம் பாப்பையா, என் தவறை இப்பொழுதுதான் உணர்கிறேன். இந்த குருவை நம்பியதன் பலனை இன்றுதான் அனுபவிக்கிறேன். இவ்வளவுக்கு காரணம் குரு அல்லப்பா. உடன் பிறந்தே கொள்ளும் வியாதியை போல் கூசாமல் பேசிவிட்டு நிற்கிறானே, இவன் தான் இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் சூத்திரதாரி, சகோதர துரோகி. பதராதே பாப்பையா. குருதேவா, மக்கள் சபை நாளையே கூடட்டும். பகிரங்க விசாரணை நடத்துங்கள். பதவி யாருக்கு என்பதை அவர்களே சொல்வார்கள். குருதேவா, அதுவரை இவர்களை வெளியே விட்டு வைத்தார் மக்களை இவர்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு புரட்சி செய்யவும் துணிவார்கள். ஆமா, இவர்களை உடனே காவலில் வைக்க வேண்டும். நீ சொல்வது உண்மைதான் செல்லையா. விசாரணை முடிவதற்கு முன் நீங்கள் இருவரும் இங்கிருந்து வெளியே போகக்கூடாது. நாங்கள் சுதந்திரமாக எங்கு வேண்டுமானாலும் போவோம் வருவோம். அதை தடை விதிக்க நீங்கள் யார்? ஏற்காதே. இனி உங்களை விட்டு வைத்தால் அதிகம் பேசுவீர்கள். சிஷ்யா, இவர்கள் இருவரையும் இழுத்துச் சென்று தக்க பாதுகாப்பில் வையுங்கள். ஜாக்கிரதை. பாப்பையா, விதானத்தை எதற்காக? நாளை மக்கள் சபையில் நமக்கு தீர்ப்பு கிடைக்கும். வா, நாமே போவோம். தலைவர் தந்திரக்காரர் தப்பிவிடப் போகிறார். ஜாக்கிரதை. ரோஹி பயிலே, எனக்கு ஒரு முடிவு சீக்கிரம் வரும். சேர்வராயா, குருதேவா, கண்ணிக்கு காவல் வைத்து விட்டாயா? புலிக்கூண்டு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறது குருதேவா. கிளிக்கூண்டிலே கொஞ்சம் தெரியும் அந்த பறவைக்கு புலிக்கூண்டிலே சிறை. சபாஷ். மக்களை சபையை கூட்ட போறாங்களா? மக்களை போகும் உங்களுக்கு என்னடா சம்பந்தம்? விசுவாசே, நடக்கவில்லை, நல்ல நாள் ஒன்று பார்த்தேன்.
நனவாகும் வேளையிலே கலங்குகின்றேனே தனிமையிலே நான் ஒன்று நினைத்தேன் நடக்கவில்லை நல்ல நாள் ஒன்று பார்த்தேன் கிடைக்கவில்லை நான் ஒன்று நினைத்தேன் தப்பியோடு நினைத்தீர்களா? இவன் சம்பிரதாயத்தை மீறியவன்
செங்கமலத்தீவின் செல்வங்களே, சிங்கநிகர் வீரர்களே, இதுவரை இந்த தீவுக்கு தலைவனான செல்லையாவை நீக்கிவிட்டு அந்த பதவிக்கு உண்மை வார்த்தான தேர்வராயனை நியமிக்கப் போகிறேன். இந்த முடிசூட்டிக் கொள்ளப் போகும் தேர்வராயன் தான் ஏனே உங்கள் தலைவன். கூடாது. எங்கள் தலைவர் செல்லையாவை நீக்கக்கூடாது. தேர்வராயன் எங்கள் தலைவனாக நாங்கள் ஏற்க முடியாது. அவசரப்படாமல் நான் சொல்வதை கேளுங்கள். தேர்வராயனுக்கு சேர வேண்டிய பதவியை ஏமாற்றி அபகரித்துக் கொண்டிருக்கிறார் செல்லையா. அதனால் தான் அந்த நியாயமான தலைமை பதவியை தேர்வராயனுக்கு சூட்டப் போகிறேன். தேர்வராயன் எங்களுக்கு தலைவனாக முடியாது. பொருங்கள். அமைதி, அமைதி. செல்லையாவை ஏன் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறேன் என்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. இதோ இருக்கும் பாண்டியன் பட்டணத்து பெண்ணை ஏமாற்றி விட்டு வந்தவன். இவனுக்கு கன்னியை திருமணம் செய்து வைக்க சம்மதித்திருக்கிறார் செல்லையா. அவர் மகன் தாப்பையும் அழகம்மாவை காதலிப்பதையும் அனுமதித்திருக்கிறார். சம்பிரதாயத்தையும் ஒழுக்கத்தையும் மீறிய இவருக்கா தலைமை பதவி? இவரையா நீங்கள் விரும்புகிறீர்கள்? சொல்லுங்கள். இல்லை, போய். பொதுமக்களே, குருநாதர் சொல்வதை நம்பாதீர்கள். நான் எந்த பெண்ணையும் காதலிக்கவில்லை, ஏமாற்றவும் இல்லை. தேர்வராயனுடன் சேர்ந்து கொண்டு குருநாதர் சூழ்ச்சி செய்கிறார். கன்னிமேல் இருக்கும் ஆசைக்காக எங்கள் இருவரையும் பிரிக்க பார்க்கிறார். உங்களை எல்லாம் அறிவியலாக்கி ஆள நினைத்து சென்னாவின் குடும்பத்தை அழிக்க நினைக்க வாழ்ந்து கூட வைக்கிறார். குருநாதர் சொல்வதை நம்பவே முடியாது. குருதேவா, கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் இந்த காட்டு மிராண்டிகள். நீதானா காட்டு மிராண்டி? ரோஹி, அமைதியாயிரு, ஆத்திரப்படாது. அவர்களை அமைதிப்படுத்தாதீர்கள் அப்பா. குடும்பம் சேர்வராயிலும் சேர்ந்து திட்டமிட்டு கூறும் இந்த தீர்ப்புக்கு மக்களே முடிவு கூறட்டும். அடே சேர்வராயா, மக்களின் மனம் ஒரு எரிமலை. குருபட்சியால் அதை அழைத்துவிட நினைக்கிறேன். வேண்டாது. இப்போது நீ ஒரு கைதி. எங்களை நீ கைதியாக்கிவிடலாம், காராகிரகத்தில் வளைக்கலாம். ஆனா வெடித்து கிளம்பும் இவர்கள் விசுவாச உணர்ச்சிக்கு நீ உன் குருவும் தப்பவே முடியாது. ஓடும்.
மம்முட்டியா சார் சார் இவன் தான் சார் என் பொண்ணை ஒழிச்சு வச்சிருக்கான். டேய் புஷ்பா எங்கடா? மாணிக்கம் உள்ள உன்னை பழிக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் உன் மகளை தூக்கிட்டு வந்தேன். ஆனா அவ வைரத்தை தின்னு இறந்துட்டா. என்ன புஷ்பா இறந்துட்டாளா? அட பாவி அயோக்கிய பயலே! வணக்கம் இல்ல, அதை பத்தி கவனிக்க வேண்டியது நம்ம எங்க டியூட்டி. உங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன். என்னது? என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கு? என்ன சார் இது? அந்தஸ்து என்ன, யோக்கியது என்ன? நான் ஒரு பெரிய மனுஷன் சார். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க செய்த கொலை குற்றத்துக்கு தான் உங்களை கைது பண்ணிருக்கேன். என்ன கொலை குற்றமா? நானா கொலை செஞ்சேன்? என்ன சார் அது? ஆமா மிஸ்டர் மாணிக்கம் பிள்ளை, அதுக்கு ஆதாரம் தான் உங்க வீட்டு தோட்டத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடு. அது எங்க பாட்டனார் செத்து போன உடனே எங்க வீட்டு தோட்டத்திலேயே சமாதி வச்சிருந்தோம். அவரோட எலும்பு. ஓஹோ, அந்த ரத்தக்கரை படிஞ்சு கத்தி. நீங்க ஒண்ணு சார், வேலைக்கார பையன் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு அயோக்கிய பையல இங்க வந்தா எல்லாம் தெரியும் சொன்னீங்க. எதிர்த்தா குறுக்கு போயில எஜமான் விரட்டாதீங்க, பயமா இருக்கு. திருக்க இல்ல எஜமான், நானு கவர்மெண்ட்ல எங்களை வச்சிருக்காங்க, கிரைம் பிரான்ச் சிடி ஆபீசர். பாஸ் மணிக்கம் பிள்ளைவாள் அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே போனா அரசாங்கம் விட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக தான் உங்க வீட்டுல வேலைக்காரனா நான் சேர்ந்தது. கூட துணைக்கு காய்கறி கடை விற்கிறாளே முத்தம்மா, அவளையும் சேர்த்தது. ஜாடிங்களை ஏமாத்தலாம், மிரட்டலாம், அப்பாவிகளை கொலை பண்ணலாம், ஆனா அரசாங்கத்தை ஏமாத்த முடியாது. இது டிக்டேட்டர் கவர்மெண்ட் அல்ல, பீப்பிள்ஸ் கவர்மெண்ட். இன்னைக்கு போலீஸ் மினிஸ்டர் யார் தெரியுமா? காஃபோ. மிஸ்டர் மாணிக்கம் பிள்ளை, நீங்க குற்றவாளிதாங்கிறதுக்கு இந்த விளக்கமே போதும் நினைக்கிறேன். மாணிக்கம் உள்ள உனக்காக உன்னுடைய சுயநல வாழ்க்கைக்காக நான் எத்தனையோ கொலை செஞ்சேன். ஆனா நன்றி கட்ட முறையில என்னையவே காய் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டேன். அதுக்காகத்தான் உன்னை இப்ப பழிக்கு பழி வாங்கிட்டேன். இனி நான் நிம்மாவேன். சார் சார், என்னை எங்க மாதாளிக்கு ஒரே வளங்களை போட்டு கூட்டு போங்க சார். செங்கமல்ல தீவுல இருக்கிற பசங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டாங்க பொருளுக்கு. சார், பெரிய மனுஷங்கிற செல்வாக்கில் அட்டூழியம் செஞ்சுக்கிட்டு வந்த மாணிக்கம் பிள்ளையும் குருநாதர் வேஷத்துல இந்த செங்கமலத்தீவை ஆட்டி வச்ச மம்மட்டியானையும் கண்டுபிடிச்ச உங்க துணிகரமான முயற்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன் சார். தேங்க்யூ. பயிர்ல சமுதாயத்துல கிளை எடுக்கிறதுக்கு தான் சிஐடி டிபார்ட்மெண்ட்டை வச்சிருக்காங்க. நம்ம கடமையை செய்யணும். ஓகே, வெரி நைஸ். தலைவரே, குருநாதரும் மாணிக்கம் பிள்ளையும் எப்படிப்பட்டவங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதோடு என் மேல உள்ள தப்பு அபிப்பிராயம் உங்க நீங்க இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வரேன். பாண்டியன் ராஜா, பத்தி சரியா தெரிஞ்சுக்காத மக்கள் தானே நாங்க. உங்க மனம் நோகும்படி நடந்துக்க இங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சு. எங்களை மன்னிச்சிடுங்க. ஆமாம் பாண்டியன், கன்னிக்காக எவ்வளவோ சோதனைகளை ஏற்றுக்கொண்ட நீங்க தான் அவளை கல்யாணம் செய்துக்கணும். அதோட உங்க தங்க அழகம்மாவையும் பாப்பையனுக்கு துணைவியாக்கி எங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். பாண்டியன், கன்னிக்கு உன் மேல இருக்கிற அன்பையும் என்னுடைய நட்பையும் பிரிஞ்சிட்டு போனா அது எங்களால தாங்கவே முடியாது. பாண்டியன், தாங்கவே முடியாது. பாப்பையா, பாண்டியன்.